விராட் கோலி கொஞ்ச நாட்களாவே ஃபார்ம் இல்லாம தடுமாறிட்டு வந்தாலும் ஆஸ்திரேலியா கூட நடந்த முதல் டெஸ்ட் போட்டியோட செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா செஞ்சுரியை போட்டு ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. லாஸ்ட் 1 இயராவே செஞ்சுரியை போடாம தவிச்சிட்டு வந்த அவரு இந்த ஆஸ்திரேலியன் சீரிஸ்ல செஞ்சுரியை போட்டதுனால இந்த சீரிஸ் அவர் எப்படி அப்ரோச் பண்ண போறாருன்னு ஓரளவுக்கு நமக்கு காமிச்சிருக்கு. இப்போ இந்தியாவுக்கு விராட் கோலி ஃபார்ம் இல்லாம இருக்கிறது எப்படி பிரச்சனையா இருக்கோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டீவ் ஸ்மித்தும் மார்னஸ் லபுஷனும் ஃபார்ம் இல்லாம இருக்கிறது அவங்களுக்கு பெரிய தலைவலியாவே இருக்கு. இப்போ இது குறித்து ஆஸ்திரேலியாவோட முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொதப்பி இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா அவரோட 30வது செஞ்சுரியை போட்டிருக்காரு. கோலி அவரோட திறமையை எப்பவுமே உறுதியா நம்புறதுனால தான் அவரால இப்படி மிக சிறப்பான கம்பேக்க கொடுத்து அற்புதமா விளையாட முடியுது. இதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித்தும் லபுஷனேவும் விராட் கோலி மாதிரியே அவங்களோட திறமை மேல அவங்க நம்பிக்கை வைக்கணும். கூடவே கண்டிஷன்ஸ்க்கு பயப்படாம விளையாடினா அவங்களாலையும் ரன்களை குவிக்க முடியும். குறிப்பா விராட் கோலி கிட்ட இருக்கிற திறனும் அந்த திறன் மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான் எப்பவுமே பெரிய தொடர்கள்ல அவரை ஒரு சாம்பியன் பிளேயரா மாத்திருக்கு. சோ கோலியை பார்த்து ஸ்டீவ் ஸ்மித்தும் லபுஷனேவும் இந்த விஷயத்தை கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டா விராட் கோலி மாதிரி நீங்களும் சாம்பியன் பிளேயர் ஆகலான்னு ரிக்கி பாண்டிங் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, இந்தியாவை ரீசன்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் மட்டகரமா பேசிட்டு வந்த ரிக்கி பாண்டிங் இப்ப திடீர்னு பல்டி அடிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.